வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் குரூப் 4 2024 எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருமே இப்போ கவுன்சிலிங் போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஏஓ போஸ்டிங்கு 402ல் 300 சில்லரை வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 70 போஸ்டிங் இருக்குது. அந்தளவுக்கு போட்டிகள் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ 30/1/2025 வரைக்கும் கவுன்சிலிங் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ போஸ்டிங்லாம் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோவை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் அதிகமாக எல்லோரும் கேட்டவங்க வந்து நம்மளோட ஹையர் ஆஃபீஸருக்கு எப்படி லெட்ரு வைக்கணும், அதாவது எதுக்காக லெட்ரு வைக்கணும்னா, நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருப்போம். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய கலெக்டரேட் தான் உங்களோட ஹெட் ஆஃபீஸே. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருந்தா. சப்போஸ் நீங்கள் இதே ஸ்டேட் சீனியாரிட்டி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற இடம் வந்து மாறும். மோஸ்ட்லி சென்னை தான் இருக்கும். வேறு வேறு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன ரீஜியன் வைஸ் இருக்கிறதுலாம் வந்து டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து வேறு வேறு இடத்துல இருக்கும். ஸோ அப்படி ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு எப்படி நம்ம வந்து லெட்ரு வைக்கணும், அந்த லெட்ரு வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் உங்கள் ஊர்லேயே சொந்த ஊர்லேயே வேக்கன்ட் இருந்திருக்கும். அது உங்களுக்கே கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஆர்டர் வாங்கினவங்க நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருந்தால் உங்கள் கலெக்டரேட் போங்க. நீங்கள் என்ன செக்ஷனோ அந்த செக்ஷனுக்குள்ளே போங்க. தாராளமாக வந்து ஒரு கவர்மெண்ட்டில் சர்வெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தான் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் யார்கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணலாம்ங்கிற விஷயத்த கூடயும் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் விசாரிங்க. நான் இந்த ஊர் தான், இந்த ஊரில் நான் இந்த ரூரல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், இல்லை ரெவன்யூ எடுத்திருக்கேன். இங்கே எனக்கு வேக்கண்ட் இருக்கா, அந்த வேக்கண்ட் இருக்கிறனால தான் உங்களை எடுத்திருக்காங்க. அதில் எந்த செக்ஷனில் போட போகிறாங்கிறதுல நமக்கு தெரியாது. ஸோ நியரஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளாவே எந்த ஏரியாவில் வேக்கண்ட் இருக்குங்கிற டீட்டெயிலாம் அவங்க வந்து சில பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் இறங்கி போய் விசாரிக்கிறது ஒரு பக்கம். ஸோ இன்னொன்று நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அந்த ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஒரு லெட்டராகவே நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம், கொடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த லெட்ரு வந்து எப்படி எழுதுறது, நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி டைப்பிஸ்ட்டு சூஸ் பண்ண பிறகு என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கனால வேலை கிடைச்சுமே வேலைக்கு போகும்போது ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லெட்ரு கொடுங்கன்னு எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் சொன்னனால அவங்களோட ஒரு அறிவுறுத்தலின் பேரில் தான் நான் போய் வந்து லெட்ரு கொடுத்தேன். எனக்கு அப்போ கூட நான் நம்பலை நான். ஸோ இப்படி லெட்ரு கொடுத்தோன்னே நம்மளோட பக்கத்துலலாம் போட்டுருவாங்களா, அவங்க சரி சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக போவோம் அப்படின்றக்காக போய் எழுதி கொடுத்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்கலை. கன்ஃபார்மாக வந்து வேக்கண்ட் இருந்தால் லேடிஸ்க்கு நியரஸ்ட்டாக தான் போடுறாங்க. சரி, நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்த எல்லாருக்குமே லேடிஸ்க்கு யார் யாருக்கு நியரஸ்ட்டாக வருதோ அந்தந்த நியரஸ்ட் பிளேஸில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜென்ஸுக்கு வந்து அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கேட்டிருந்த இடத்துல போட்டிருக்காங்க. இல்லைனாக்கா அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்டரில் வர இடத்துலலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி அது உங்கள் ஊர்லேயே கூடயும் கிடைக்கிறதுக்கு ஸ்டேட் சீனியாரிட்டி இருந்தால் கூட ஸ்கூல் எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொந்த ஊரில் வேலை பார்க்குறாங்க. அதேமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் விங்லெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சொந்த ஊர்லலாம் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களாம் கண்டிப்பாக ஒரு லெட்ரு கொடுத்து அது அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கிடைக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தானே. நியரஸ்ட்டாக கிடைக்கிறப்ப நம்மளோட ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், ஹாஸ்டலில் தங்குற எக்ஸ்பென்சஸ் இந்த இதெல்லாம் ரொம்ப குறையும். ஸோ அதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஆர்டரை கையில் வாங்கின பிறகு நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியாக இருந்தால் உங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னாக்கா கலெக்டர் ஆஃபீஸாக தான் இருக்கும். ஏன்னா கலெக்டரேட்குள்ளேயே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதில் வந்துடும். இதே இது ஸ்டேட் சீனியாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக அடுத்து செய்ய வேண்டிய வேலை வந்து கூகுளில் போய் உங்களோட டிபார்ட்மெண்ட் நேமை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அதோட அட்ரஸை வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் வாங்குகிற ஆர்டர் காப்பிலேயே அந்த ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அங்கே வந்து ஏதாவது கான்டாக்ட் நம்பர் எடுத்து அங்கே இருக்க பர்சன்ட்டு கான்டாக்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். எதுக்காக கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி லெட்ரு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த லெட்டருக்கு வந்து அட்ரஸ் நான் என்ன போடணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு 2 மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதாவது நீங்கள் சப்போஸ் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் லெட்ரு ஃபார்மெட் வந்து உங்களுக்கு வந்து காமன் தான். அவங்களோட போஸ்டிங் அத்தாரிட்டி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்சனல் அசிஸ்டன்ட் டு த கலெக்டர் ஜென்ரல், பிஏஜின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர், இவங்க தான் இந்த 3 போஸ்டிங்குமே அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்களுக்கு வந்து அட்ரஸ் போட்டு எழுதுங்க. ஸோ அது தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. கீழே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வர இடத்துல உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் நேமை அந்த இடத்துல கொடுத்துருங்க. அதே இது இப்போ ரூரல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, பர்சனல் அசிஸ்டன்ட் டு த கலெக்டர் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டு, அதுவும் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு பின்கோடு போட்டு அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதாவது மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ஊரக வளர்ச்சின்னு இருக்கும். பிஏபிடின்னு இதை ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு அட்ரஸில் இதை மென்ஷன் பண்ணுற மாதிரி பாருங்கள்.
ஸோ இப்போ இது வந்து இதை பொறுத்தவரை தான் இது. இந்த லெட்டரில் அனுப்புனரில் உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் இது ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுருங்க. ஸோ பெறுநரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கு வைக்கிறீங்களோ, அதை நான் இப்போ சொன்னேன் இல்லையா மேலே, நீங்கள் இப்போ பிஹெச்சியாக இருந்தால் பிஹெச்சிக்கு வைக்கணும். இல்லை ஊரக வளர்ச்சித்துறைனா அதுக்கேற்ற மாதிரி 2 அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்டில் கான்டாக்ட் நம்பர் எடுங்கன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால என்னுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் வந்து எனக்கு அப்போ வந்து பிஹெச்சிக்கு நேர்முக உதவியாளருக்குலாம் லெட்டர் வைக்கணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் டைரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு போட்டு கலெக்டர் கொடுக்குற மாதிரி வச்சுட்டேன், ரெவன்யூ யூனிட்னு போட்டுட்டு. ஸோ அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், எனக்கு மதுரை வட்டத்திற்குள்ளாகவே டைப்பிஸ்ட் ரெவன்யூ யூனிட் அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் பணி நியமன ஆணை கொடுங்க அப்படின்னு. அதை டைப்பிஸ்ட் போஸ்ட் நான் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த ரெவன்யூ இந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு என்ன செய்யுங்க, மதுரைக்குள்ளேயே மதுரையில் இருக்கக்கூடிய தாலுக்காக்குள்ளேயே எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன். இன்னும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், நான் இந்த அட்ரஸில் இருக்கேன், நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நியரஸ்ட்டாக வர மாதிரி கொடுங்கன்னு கூட நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ பார்வையில் எதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த இன்டிமேஷன் லெட்டர் தான் நான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் கொடுத்துருக்க டீட்டெயில் வந்து பாருங்கள். இதில் நான் கடந்த 1/9/2019 டிஎன்பிஎஸ்சி நடத்திய இந்த குரூப் 4ல் பாஸ் பண்ணியிருக்கேன். கலந்தாய்வில் கலந்து அதில் போஸ்டிங்கும் நான் ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துட்டேன். ஸோ இந்த இன்டிமேஷன் லெட்டரையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைகள் வந்து இருக்காங்க. அவங்களோட கல்வியையும் நான் பார்த்துக்கிறணும், என்னுடைய போக்குவரத்தையும் நான் பார்த்துக்கிறணும். ஸோ அதே மாதிரி குடும்ப பராமரிப்பிற்காகவும் இந்த போக்குவரத்து நேரத்தை குறைப்பதற்காகவும் எனக்கு தங்கள் தயவு கூர்ந்து அந்த மதுரை வட்டத்திற்குள்ளாகவே, அதாவது மதுரை மேற்கு, மதுரை தெற்கு. ஸோ ஏன் இதில் மதுரை வட்டத்திற்குள்ளாகவே நான் திருப்பி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, எங்களுக்கு வந்து அவுட்டரில் போடும்போது வாடிப்பட்டி, உசிலம்பட்டி இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்ப அதிகமான தூரம். ஸோ ட்ராவலும் அதிகம், நம்ம செலவு பண்ணுற பணமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த பர்டிகுலராக ஒரு 3 ஆஃபீஸாக ஒரு சீனியாரிட்டி படி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேற்குங்கிறது எனக்கு பக்கம் தான், மதுரை தெற்கும் பக்கம் தான், கலெக்டர் ஆஃபீஸும் பக்கம் தான். இந்த 3ல் அவங்க எது போட்டாலும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரிக்கு இந்த ஒரு சீனியாரிட்டி ஆர்டர் படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே எனக்கு டைப்பிஸ்ட் போஸ்டிங் எனக்கு கொடுங்க, அதுக்குரிய பணிக்கான நியமன ஆணை வழங்கிட உதவுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு கொடுத்து நன்றின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கீழே இப்படிக்கு தங்கள் உண்மையிலன்னு போட்டு உங்களோட சைனை போட்டுருங்க. இணைப்பில் வந்து செலெக்ஷன் இன்டிமேஷன் லெட்டர் டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு கொடுத்த ஆர்டர் காப்பி அதுதான் இது. ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருங்க, இணைச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், லெட்டர் எழுதணும். அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு குழந்தைங்க வந்து சின்ன சின்ன பிள்ளையில இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏஜ்டு பேரண்ட்டாக வச்சுருக்கலாம், இல்லை உடல்நிலை சரியில்லாதவங்களா இருக்கலாம். அப்படின்னா அதுக்குரிய காரணங்களை சொல்லி நீங்கள் எழுதுங்க, லெட்டரை எடுத்து எழுதுங்க. அவங்க வந்து அதை வந்து என்ன செய்வாங்க, ஆக்ஷனுக்கு எடுத்துக்கிடுவாங்க. வேக்கண்ட்டி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு நியரஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.